வணக்கம் நண்பர்களே. நான் சொல்லக்கூடிய பூ உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த பூவை வச்சு நம்ம வசியம் 8மே செய்யலாம். இது என்னென்ன பூ அப்படின்னா, ஆவாரம்பூ, வெள்ளை எருக்கலம்பூ, தாமரைப்பூ, பொன் ஊமத்தப்பூ மற்றும் அரளிப்பூ. இது 5 பூவும் எடுத்துக்கங்க. 5 பூவும் எடுத்து சம அளவு எல்லாம் ஒரே அளவு எடுத்துக்கங்க. எடுத்து நிழல்லையே நல்லா காய போடுங்க. காய போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு சட்டியில் போட்டு கருக்குங்க. கருக்கி அந்த கருக்கில் எடுத்து கல்வெத்திலிட்டு நல்லா அரைக்கணும். அரைக்கும் பொழுது புனுகு, ஜவ்வாது, கோரசனை, பச்சைக்கற்பூரம், கஸ்தூரி, சந்தன அத்தர், குங்குமப்பூ இது அனைத்தும் சேர்த்து நல்லா அரைங்க. அரைக்கும் பொழுது நீங்கள் 7 இன்ச்சு தையலை விட்டு நல்லா அரைக்கணும். அரைத்து ஒரு டப்பில் வலிச்சு வச்சுக்கோங்க. ஒரு டப்பில் வலிச்சு வச்சு பிறகு தலை வாழை இலை விரித்து அதன் மீது இந்த மையை வைத்து பூப்பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு சகல படையலும் வைத்து கிழக்கு முகமாக அமர்ந்து மோகினி மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கணும். ஒரு நாளைக்கு 1008 உரு வீதம் 3 நாள் அந்த மைக்கு உருவேற்றுங்க. 3000 உரு நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த மைக்கு உயிர் வந்துடும். பிறகு அந்த மையை நீங்கள் திலகமாக வச்சுட்டு போனீங்க அப்படின்னா சர்வ சனங்களும் உங்களுக்கு வசியமாகுவாங்க. இதே கணவன் மனைவி வசியம் செய்கிறதா இருந்தால் நீங்கள் மையை கொஞ்சமாக எடுத்து மனைவி மீது தடவினீங்க அப்படின்னா சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல அந்யோன்யமாக இருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் மனைவியும் செய்யலாம். நீங்கள் தொழில் செய்கிறவங்க தொழில் செய்கிற மாதிரியாக இருந்தால் இந்த மையை நீங்கள் திலகமாக வச்சுட்டு போனீங்க அப்படின்னா எல்லாருமே உங்களுக்கு வசியமாகுவாங்க. வசியம் 8மே செய்யலாம் இந்த மையை வைத்து. இது லட்ச% கோடி சதவீதம் வெற்றியாகும். இதில் நான் ஒரு கடுகு அளவை கூட மறைக்கலை. இந்த முறை செய்து பலனடைங்க. மாந்திரீகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன். நன்றிங்க.